சடுதியான சம்பவங்கள், சடன் ஹேப்பனிங்ஸ். அப்போஸ்தலர் 16:26 கடைசியாக சொல்லப்பட்டிருக்க வார்த்தை இதுதான். எல்லோருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஒரு 2 பேர் சிறைச்சாலையில் தேவனை துதித்து ஆராதித்து ஜெபம் பண்ணினதுனால எல்லோருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. இத்தனை வருஷமாக கட்டி வைக்கப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் அங்கே உடைந்து போனது. அந்த பாண்டேஜஸ் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு தான் இந்த வார்த்தையை சொல்கிறது. சிறைச்சாலையில் எல்லோருமே சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தார்கள். இப்போ அந்த சங்கிலிகள் இரும்பினால் செய்யப்பட்ட அந்த சங்கிலிகள் எவ்வளோ வலிமையாக உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அது யாருனாலையும் உடைக்க முடியாது, யாருனாலையும் அதை தகர்க்க முடியாது, கலட்ட முடியாது. ஆனால் துதிக்கிறதுனாலும் ஜெபிக்கிறதுனாலும் தேவ மனிதர்கள் அந்த இடத்துல இருந்ததுனால ஆண்டவருடைய வல்லமை அற்புதம் என்ன பண்ணுச்சுன்னா எல்லோருடைய கட்டுகளையும் அது கலட்டி போட்டது. இன்றைக்கும் அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார். சடுதியான சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த சடுதியான சம்பவம் என்னன்னா கட்டுகள் எல்லாம் கலண்டு போயிடும். இதுவரையும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருட காலமாக மாறாத சூழ்நிலை, கட்டப்பட்ட சூழ்நிலை, அதில் ஒரு டெலிவரன்ஸ் பார்க்க முடியல, ஒரு விடுதலையை பார்க்க முடியல அப்படின்ற காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா கட்டுகளும் எல்லா சங்கிலிகளும் தகர்ந்து போகிற, உடைந்து போகிற ஒரு விடுதலையை பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை, ஒரு அனுபவத்தை தேவன் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் காட்டப் போகிறார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். கண்ணீர் விட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. அவர் பெரியவர், நல்லவர். சூழ்நிலை எவ்வளோ கடினமாக வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும், எவ்வளோ பெரிய வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வந்தாலும், கடினமான சோகமான காயப்படுத்தக்கூடிய நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேணாம், அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதன் மத்தியில் கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், அவரை போல ஒரு நல்லவர் இல்லைன்னு சொல்லி அவரை பற்றியே அதிகமாக பேசுங்க. அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். சடுதியான சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நேரிடும். எல்லோருடைய கட்டுகள், உங்களது மட்டும் கிடையாதுங்க, எல்லோருடைய கட்டுகளும் கலண்டு போகிற அந்த சடுதியான சம்பவத்திற்குள்ளாக இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை வழி நடத்தி செல்வார். அப்போஸ்தலர் 16:26 கேள்விப்பட்ட இந்த 3 சடுதியான சம்பவங்களை மறக்க வேண்டாம். இது எல்லாவற்றையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் இதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தில் நன்றி செலுத்தி அவர் நம்மளுக்காய் காட்டுகிற, அவர் நம்மளுக்காய் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவித்து அவருக்கு நன்றி செலுத்தும்படிக்கு ஒவ்வொரு நாளையும் கொடுக்குறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது. அன்றைக்கு நன்றி செலுத்துங்க.